மியான்மர் நாட்டில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் இதுவரை 2000 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் 60 மணி நேரத்திற்கு பிறகு குழந்தை உட்பட 5 பேர் உயிரோடு மீட்கப்பட்டுள்ளனர். அந்நாட்டின் சர்காயிங்கில் கடந்த வெள்ளிக்கிழமை 7.7 என்ற ரிக்டர் அளவுகோலில் பதிவான கடும் நிலநடுக்கம் அருகிலுள்ள நாடுகளிலும் உணரப்பட்டது. மியான்மரின் இரண்டாவது பெரிய நகரமான மாண்டலே மற்றும் 241 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள தலைநகர் நேபிடா ஆகியவற்றிலும் நிலநடுக்கத்தால் பயங்கர சேதம் ஏற்பட்டது. பல மாடி கட்டடங்கள் நொடிப்பொழுதில் தரைமட்டமாயின. இந்த பயங்கர நிலநடுக்கத்தில் 2000க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். மசூதி ஒன்றில் ரமலான் தொழுகையில் ஈடுபட்டிருந்த இஸ்லாமியர்கள் 700 பேர் இடிபாடுகளில் சிக்கி பலியானதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நிலநடுக்கத்தின் போது மருத்துவமனை ஒன்றில் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் பச்சிளம் குழந்தைகளை காப்பாற்றும் செயலில் 2 செவிலியர்கள் ஈடுபட்ட கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. மாண்டலே பகுதியில் ஹோட்டல் ஒன்றின் இடிபாடுகளில் சிக்கிய 2 பெண்கள், 5 வயது குழந்தை, கர்ப்பிணி உள்ளிட்ட 5 பேரை 60 மணி நேரத்திற்கு பிறகு சீன மீட்பு படையினர் உயிருடன் மீட்டனர். பலி எண்ணிக்கை 2000ஐ தாண்டியுள்ள நிலையில் படுகாயமடைந்தவர்கள் போதிய மருத்துவ வசதியின்றி திறந்த வெளிகளில் கிடத்தப்பட்டுள்ளனர். இதனால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் நிலநடுக்கத்தின் வீரியம், அதனால் ஏற்பட்ட சேதங்களை பார்க்கும்போது பலி எண்ணிக்கை 10,000ஐ தாண்டக்கூடும் என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய கண்டம் இதுவரை சந்தித்திராத அளவுக்கு மியான்மரில் அழிவு ஏற்பட்டுள்ளதாக செஞ்சிலுவை சங்கம் அதிர்ச்சி தெரிவித்துள்ளது. 3 மருத்துவமனைகள் முற்றிலும் தரைமட்டமான நிலையில் 22 மருத்துவமனைகள் மோசமாக சேதமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ள உலக சுகாதார அமைப்பு மியான்மரில் மருத்துவ அவசர நிலையை அறிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.